ஹிப்பு, நேவலு இதெல்லாம் தான் அவங்க பேசுவாங்க. ஒரு நல்ல விஷயமே எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இல்ல அதனால விஜய் கூட இந்த பாட்டுக்காரங்க இந்த கட்டிப்புடி கட்டிப்புடிடா சாங் ரொம்ப பிடிக்கும். பாருங்க சைஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஆமா அதான் அது தெரிஞ்சவங்க என்ன பண்ண போறாங்க? விஜய் தான். டேட்மே விஜய் தான். ஜஸ்ட் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கே நான் இன்னும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். டான்ஸ் கொடுத்தானா ஆடாம விடுவேனா? நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்ற. சும்மா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்றேன். என் கூட ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, பேசுறது கிடையாது, சரியாவே பேசுறது கிடையாது. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்லாம் என்னால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் யாரு அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஸ்ரீஜா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிறைய ஃபன்னான கேம்ஸ் விளையாட போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய். உங்களை சந்திச்சதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? ஏன் இந்த மாதிரி வந்து ஷோ பண்றீங்க? என்ன ஷோ பண்றேன்? நான் ஷோ எல்லாம் பண்ணலையே, நான் ரீல்ஸ் பண்றேன். அவங்க ஷோ பண்றாங்க கேக்குற மீனிங் புரியுதா? தெரியுது, அதான் சொல்றேன். ரீல்ஸ் பண்றேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் சாங் எது? இந்த கட்டிப்புடி கட்டிப்புடிடா சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ரைட். நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடா தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடா? கமிட்டட் தான். கமிட்டட் தான். தெரிஞ்சுக்கோங்கப்பா ஃபாலோவர்ஸ். நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிற கமெண்ட்ஸ் இல்ல வந்து டிஎம்ல பண்ணிட்டு இருக்கிற மெசேஜ் எல்லாமே வேஸ்ட். இங்க ஒரு ப்ரொபோசல் சீன் நடந்தது, மேபி அதை அவங்க நினைச்ச கூட சொல்லியிருக்கலாம். அதுவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறமா பேசிக்கலாம். சைஸ் என்ன அப்படிங்கிறது, அதாவது நான் கேள்வியா கேட்கல, ஐம் ஜஸ்ட் இன்ஃபார்மிங் யூ. இதுவாதான் மொத்த கேள்வியாவும் இருக்கு. ஆமா, அதுக்குதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் ரவுண்ட் போடுறதுக்கே எனக்கு யோசிப்பேன். எனக்கு இன்ஸ்டால வந்து கொஸ்டின் ஆன்சர் ரவுண்ட் கேட்டா சைஸ் என்ன, உங்களோட ஹிப்பு, அதெல்லாம் தான் ஹிப்பு, நேவலு இதெல்லாம் தான் அவங்க பேசுவாங்க. ஒரு நல்ல விஷயமே எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. பாருங்க சைஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஆமா அதான். அது தெரிஞ்சவங்க என்ன பண்ண போறாங்க? ஒண்ணு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ்யூன்னு சொல்லி வைக்கிறீங்க, இல்ல என்ன சைஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால ரேண்டமா எப்ப பார்த்தாலும் இதே கேள்வியா இருக்கு உங்களுக்கு. எங்க போனாலும் சைஸ் கேட்கறதே. முதல்ல அதை நிறுத்துங்கடா. இது வந்து அடுத்த ஒரு கார்ட் கேம் நம்ம ஆடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிச்சு கார்ட்ஸ் கொடுத்துருவேன். அண்ட் வந்து நான் வந்து ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துக்குவேன். இதுல நம்ம 2 பேரும் அட் அ டைம்ல இந்த கார்டு எடுத்து வைக்கும் போது யாரோட கார்டு ஹையர் நம்பரா இருக்கோ அவங்க இன்னொருத்தவங்க கேள்வி கேட்கலாம். இட்ஸ் கோனா பி ஃபன். இவ்வளவு வந்து சீரியஸான கான்வர்சேஷனா இருக்காது. நீங்க என்ன கேள்வி வேணாலும் என்ன கேட்கலாம், நானும் உங்களை என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ சோ க்ளோஸ். தேங்க்யூ. நீங்க தான் கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்போ ஓயோ போனீங்க? ஓயோவா? போனீங்களா இல்லையா? போனீங்களா இல்லையா? போயிருக்கீங்களா? ஓயோங்கிறது ரூம் புக் பண்ற ஆப் தாங்க. அத ஓயோ எல்லாரும் தப்பாவா மாத்திட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஓயோங்கிறது ஒரு நல்ல ஆப் தான். அதை எல்லாரும் யூஸ் பண்ணும்போது தப்பா யூஸ் பண்ணிடுறாங்க. நான் வந்து ஒரு 2019 வந்து முதல் முறையா ஓயோ போனேன். ஒரு நல்ல காசுக்காக வச்சுக்கோங்களேன். டெய்லி போற மாதிரி தெரியுதே. டெய்லி போற மாதிரியா? என் கேமராமேன் தான் டெய்லி போயிட்டு இருக்காரு. அவர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. ஆக்சுவலி இது பெரிய நம்பரு. ஓகே, நான் தான் கேள்வி கேட்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு படத்துல கிளாமர் சாங் ஆடுறதுக்கு வாய்ப்பு தர்றாங்க. இப்ப நிறைய பாட்டு நம்ம பார்த்திருப்போம், அந்த படத்துல எல்லாம் வந்து ஆடுவாங்க. அது மாதிரி எந்த ஹீரோ கூட எந்த கிளாமர் சாங்க்கு ஆடணும்னு ஆசை? விஜய் கூட. விஜய் கூட கிளாமர் சாங் ஆடணும்னு ஆசை. எந்த பாட்டுக்கு ஆடுவாங்க? இந்த பாட்டுக்கு விஜய் சார். விஜய் கூட எந்த சாங் இருந்தாலும் நான் ரெடியா இருக்கேன். எந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதுல இருந்தே விஜய்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். தளபதினா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். அவரோட வந்து ஒரு சாங்ல எவ்வளவு இதுவா இருந்தாலும் நான் போய் அவங்க ஜஸ்ட் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கே நான் இன்னும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். டான்ஸ் கொடுத்தானா ஆடாம விடுவேனா? அதனால கண்டிப்பா ஆடுவீங்க, எந்த பாட்டா இருந்தாலும். கண்டிப்பா. ஆனா அவர் இந்த தெரியலனாலும் ஆடுவேன். தெரியலனாலும் ஆடுவேன். லெட்ஸ் கோ. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனாவது படிக்கும்போது நடந்தது? அதெல்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது? கிஸ் எல்லாம் பத்தி கேட்க கூடாது. அதெல்லாம் வந்து ஓயோ போறத பத்தி கேட்கலாமா? எனக்கு
இல்ல அது வேணாம். எனக்கு ஞாபகம் இருந்து வேணாம். கொடுத்ததுன்னா அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலா. கிஸ் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்ல. ஐடியா இல்ல. ஏய் என்னடா இதெல்லாம்? ஓ என்னடா இதெல்லாம்? ரெடி நீங்க தானா? இந்த லக்கு காத்து என் பக்கம் அடிக்குது. ஒரு ஒரு ஆக்டர் டேட் பண்ணும் அப்படின்னா எந்த ஆக்டரை சூஸ் பண்ணுவீங்க? இப்ப நோட் டேட் பண்ண ஆசை. டேட்னா விஜய் தான். டேட்மே விஜய் தான். ஏங்க ஆல்ரெடி அவர் மேல கான்ட்ரோவர்சி கிளப்பிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். எப்படி போனாலும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். விஜய் சார். சோ அவர் ரீடிங் கூப்பிட்டாருன்னா ஜஸ்ட் போயிட்டு வந்துடலாம். சரி, இப்ப வந்துட்டு இது கேள்வியா இல்லாம நீங்க நடிக்கணும்னு நிறைய ஆசைப்படுறீங்கல்ல. எனக்கு வந்து நீங்க நடிக்கிறத வந்து இப்போ கேமரால பாக்கணும்னு ஆசை. விஜயோட ப்ரொபோசல் சீன், விஜய்க்கு ப்ரொபோஸ் பண்றது. கம்முனே இருக்க மாட்டேன். இன்னைக்குதான் முதல் தடவை புடவை கட்டி பாத்திருக்கேன்பா. பார்த்தா எனக்கே நான் அழகா தெரியுது. ஏன் இப்ப வந்து நகைக்கடை விளம்பரத்துக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? அப்படி இல்ல, அதாவது ஃபெமினைனா பண்ணுங்க. சரி ஓகே, நான் ப்ரொபோஸ் பண்றேன். உங்களை இல்ல, நான் கேமரா பார்த்து பேசுறேன். உங்க கண்ணை பார்த்தா எனக்கு வரவே மாட்டேங்குது. அவ்வளவு அழகா இருக்கு. இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. சுத்தமா டயலாகே மறந்துருது. அது புரியுது. அந்த பிடிச்சவங்க இல்ல அப்படி கிடையாது. ஐயோ நீங்க இப்படிலாம் நினைக்கிறீங்க. நான் மைண்ட்ல நினைச்சிட்டு நான் பேசுறேன். நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். ஆனா நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்ற. சும்மா பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்றேன். என் கூட ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, பேசுறது கிடையாது, சரியாவே பேசுறது கிடையாது. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்லாம் என்னால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ எப்போ எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்? எப்போ நீ ஐ லவ் யூன்னு சொல்லுவேன் என்கிட்ட? நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்பவே கூட சொல்லுவேன். ஆனா சொல்ற செருப்பால் அடிப்பாங்க. அதனால அப்புறமா சொல்றேன். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப நல்லா பண்ணீங்க. புரியுது, அந்த காதல் எனக்கு புரியுது. பட் சாரி, இப்ப நான் கொஞ்சம் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. என்னது? ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு. சோ இது மாதிரி இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு இதுல இருந்து என்ன ஃபீல் ஆகுது? ஃபீல் ஆகுதா? ஏங்க நீங்க கேக்குறது எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கேக்குறீங்க? எனக்கு புரியலையே. எது மாதிரியும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது என்னங்க ஃபீல் பண்றது? நீங்க மட்டும் தான் இன்டர்வியூ எடுப்பீங்களா? நாங்களும் எடுப்போம்ல. அதாவது ஃபீல் ஆகுறதுன்னா, ஐயோ நம்ம என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல முடியல. அதாவது நார்மலா இன்டர்வியூ எடுக்கிறதுனால இது வந்து நார்மலா தான் ஃபீல் ஆகும். ஐயோ நார்மலா ஃபீல் ஆகும். புரியலையே. ஏங்க அதாவது இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? எந்த ஃபீலிங் எதை சொன்னாலுமே தப்பா போயிருந்தேன். நல்லா இருக்குங்க. ஃபீல் தானங்க சொன்னேன், வேற எதுவும் சொல்லி. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். ஓகே. நீங்க எந்த ஏஜ்ல வெர்ஜினிட்டி இழந்தீங்க? எனக்கு தோக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறதுனால இப்ப வரைக்கும் நான் இழக்கவே இல்லை. லூசிங் இஸ் நாட் இன் மை ஹிஸ்டரிங்க. நான் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டேன் தோக்க கூடாதுன்னு. தோக்காம ஓடணும். இதுல என்ன தோக்கிறதுக்கு? லூஸ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க. தோக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். விவேகானந்தர் தெரியுமா? நிறைய நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய குழந்தைங்க குழந்தை இதாகிறதுக்கு எனக்கு அதான் சொன்னல. உங்களை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. டெய்லியும் ஒரு குழந்தைய சாவடிக்கிற மாதிரி இருக்கே. அதான் சொன்னல, நீங்க எல்லாம் வந்து தேடி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு அடுத்து விவேகானந்தர் போட்டோ, விவேகானந்தருக்கு அடுத்து என் போட்டோ தான் வச்சிருப்பாங்க. எனக்கு லூசிங் இஸ் நாட் இன் மை ஹிஸ்டரி. இந்த क्वेश्चन நான் ஏன் கேட்டேன்னு இருக்கு எனக்கு இப்போ. தோக்க கூடாது. இதே கேள்வி நான் திருப்பி கேட்டேன்னு வெச்சுக்கோங்களேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? நீங்க எப்ப லூஸ் பண்ணீங்க? நானா நானு ஒரு 18. ஏன்னா 18 முன்னாடி சொன்னீங்கன்னா யாரா இருந்தாலும் கேஸ்ல மாட்டுவாங்க. யாருமே 18 முன்னாடி சொல்லுவாங்க. அது அவங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அடி விழுக போறதோ எனக்கு தான். நானாவது உண்மையை ஒத்துக்கிறேன். லூசிங் இஸ் நாட் இன் மை ஹிஸ்டரி. தோக்க மாட்டேன்டா. ஸோ இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ so much.